வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்றவை சட்டவிரோத போதைப் பொருளோடு பிக்கு உட்பட 2 கைது. வெளிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டுவதற்கு அனுமதி அரசு தரப்பு வெளிப்படுத்த இருக்கின்ற அறிவிப்பு. செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல். அவசரமாக அதி உயர் பாதுகாப்பு சிறைக்கு இடமாற்றப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் முக்கியமான புள்ளி குறித்த இந்த கருத்துக்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்த போகிறோம். நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. பௌத்த பிக்குகள் சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதும் அதன் காரணமாக கைது செய்யப்படுவதும் அண்மை நாட்களிலே அதிகரித்து வருகின்றன. இவை தொடர்பான செய்திகளை நாங்கள் அடிக்கடி காண முடிகிறது. இந்த பின்னணியிலே பாடசாலையொன்றிலே பௌத்த மதம் கற்பிக்கின்ற 39 வயதுடைய பிக்கு ஒருவர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கற்பிப்பது பௌத்த மதம். அவர் ஒரு ஆசிரியர், பாடசாலையொன்றிலே கற்பித்து வருகின்றவர். அவருடைய வயது 39. அதாவது 39 வயதுடைய இந்த குறித்த நபர் இந்த சட்டவிரோத செயலோடு தொடர்பட்டவராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி மாவட்டத்தின் ஊரகஸ் மன்ஹந்திய காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசியமான தகவல்களின் அடிப்படையிலே அலுத்கம பகுதியிலிருந்து எல்பட்டிய பகுதி வரைக்கும் பயணப்பட்டு கொண்டிருந்த ஒரு மகிழுந்து ஒன்று சோதனையிடப்படுகிறது. அந்த சோதனையின் பிரகாரம் 2 கைது செய்யப்படுகிறார்கள். ஒருவர் நான் முன்னர் குறிப்பிட்ட பிக்கு, அடுத்தவர் அந்த பிக்குவினுடைய வாகன சாரதி. அவருடைய வயது 39. இந்த குறித்த பிக்கு முன்னரும் போதைப் பொருள் வைத்திருந்த அதாவது அந்த குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டவர். அதே நேரத்திலே வீரவில் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னரும் இவர் போதைப் பொருளை பயன்படுத்தி இறந்திருக்கிறார். இம்முறை கைது செய்யப்பட்ட போது 1315 மில்லிகிராம் போதைப் பொருள் அவரிடம் இருந்திருக்கிறது, ஐஸ் போதைப் பொருள். அதே போன்று சாரதியிடம் 1305 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் காணப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். குறித்த இந்த சாரதி ஒரு சலூன் ஒன்றை, அதாவது முடி வெட்டுகின்ற சிகை அலங்கார நிலையம் ஒன்றை நடாத்தி வருகின்றவர் என்பதும் மேலதிகமான தகவல்களாக இருக்கின்றன. இதே நேரத்திலே மேலதிகமான விசாரணைகளை போலீசார் நடாத்தி வருகிறார்களா. இவ்வாறு குற்றச்செயல்கள் தான் இந்த நாட்டிலே அதிகமாக பதிவு செய்யப்படுகின்றன. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் ஊடான கப்பல் போக்குவரத்து என்பது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே பயணிகளுக்கான போக்குவரத்திற்கு இலகுவான ஒரு மார்க்கமாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறது. ஆனால் அந்த மூலத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றவர்களும் அவ்வப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம், அதாவது காங்கேசன்துறையிலே இருந்து நாகப்பட்டினத்திற்கு பயணப்படுவதற்கு தயாராக இருந்த அந்த கப்பலிலே பயணப்படுவதற்கு தயாராக இருந்த 19 பயணிகள் சுங்கத்துறையினரால் சந்தேகத்தின் பேரிலே அவர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் 11 இந்தியர்கள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி செல்லுவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நேற்று மாலை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 9 வரைக்கும் இவர்களுக்கு விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னே யார் இருந்தார்கள், எங்கு இந்த நகைகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன, இதன் பின்னே இங்கிருக்கின்ற சில வியாபாரிகளும் தொடர்படுகிறார்களா என்கிற அந்த கருத்துக்களும் அல்லது தகவல்களும் எதிர்காலத்திலே வெளிப்படுத்தப்படலாம் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதே நேரத்திலே இந்த யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியிலே தங்களுடைய பூர்வீகமான காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பது மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வாறு அண்மையிலே விடுவிக்கப்பட்ட காணிகளிலே வெளிவடக்கிலே மீள் குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்ட காணிகளிலே
இராணுவத்தினரால் விவசாயம் செய்வதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்லி அவர்கள் குறைப்படுவார்கள். ஆனால் ஜனாதிபதியினுடைய உத்தரவிற்கு அமைவாக குறித்த அந்த காணிகளிலே மக்கள் தங்களுக்கு வீடுகள் தேவை ஏற்படுகிற பட்சத்திலே வீடுகளை கட்டிக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி உத்தரவினை பிறப்பித்திருப்பதாகவும் இந்த அரசு தரப்பு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த காணிகளிலே அரசு வீட்டு திட்டம் தேவைப்படுகிற மக்கள் முறையாக பிரதேச செயலகங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கே சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லியும் உரிய நடவடிக்கைகளின் பிரகாரம் அவர்களுக்கு வீட்டு திட்டத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே ஏனையவர்கள் தங்களால் வீடுகளை கட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் வீடுகளை கட்டிக்கொள்ள முடியும் என்கிற அந்த தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய அலுவலகத்திலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறித்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்னும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், செம்மணி மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமன்றி குறித்த அந்த மனித புதைகுழி சம்பவங்களோடு தொடர்படுகின்றவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லியும் அவர் அதாவது நீதியின் முன்பாக அவர்களை நிறுத்துவதற்கான அத்தனை செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன என்று சொல்லியும் நீதி அமைச்சு இதற்கான தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்திலே தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிற்பாடு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களிலே இருந்து அடையாளம் காணப்பட்ட 15,966 குடும்பங்களில் 11,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான அடிப்படை ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்காக வரவு செலவு திட்டத்திலே 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு 25 பிரிவுகள் உருவாக்கப்பட்டு ஆரம்ப கட்ட விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமன்றி ஆரம்ப கட்டமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 2 லட்சம் வீதம் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படுகின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போன்று அரசாங்கத்தாலே நிதி ஒதுக்கப்பட்டு நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகள் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக செம்மணியில செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு இந்த சம்பவங்களுக்கு காரணமானவர்களை நீதியின் முன்பாக நிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் நீதி அமைச்சு தயாராக இருக்கிறது, தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியினுடைய 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 19ஆம் தேதி இடைநிறுத்தப்பட்டிருந்தன. 583 அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது. நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி. ஆனால் தெற்கிலே சில கதைகள் உலாவுகின்றன. இது பழைய மனித புதைகுழி, இதை ஏன் இப்பொழுது தோன்றுகின்றோம்? அது மட்டுமல்ல, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் வடக்கு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இங்கேயே நிலை கொண்டிருக்கிறது, இந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறது என்று சொல்லி சில பேரினவாத கட்சிகள் தெற்கிலே கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. மக்கள் மத்தியிலே இவ்வாறான சில விஷம பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுவதையும் அவதானிக்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே செம்மணி விவகாரம் தொடர்பாக சர்வதேசத்திலே சில குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அதாவது மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசோடு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திலே குரல் ஒலித்திருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலிய பசுமை கட்சியினுடைய செனட்டர் டேவிட் தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே செம்மணி விவகாரம் தொடர்பாக அங்கே உரிய கேள்விகளை எழுப்ப வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும், இந்த விவகாரத்தை அங்கே பேச வேண்டும் என்று சொல்லி அவர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திலே கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இலங்கையிலே நீதி மற்றும் பொறுப்பு கூறலை அடைவதற்காக தன்னுடைய ஆதரவை ஆஸ்திரேலியா வழங்கும் என்று சொல்லி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் அதற்குரிய நேரம். ஆஸ்திரேலியா இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் அவர் அழுத்தமாக உரையாற்றி இருக்கிறார். அது மட்டுமன்றி முழுமையாக அந்த தளம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்கள் சுயாதீனமான தடயவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த இந்த அதாவது நான் குறிப்பிட்டதை போன்று 583 மனித எச்சங்கள் உயர்வடைந்து இருக்கிற போதும் இலங்கை அரசு மௌனமாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையிலே சுமார் 20 மனித புதைகுழிகளை அடையாளம் கண்டிருக்கிறது. ஆனால் அந்த 20 மனித புதைகுழிகளில் வெற்றிகரமாக எந்த புதைகுழியினுடைய அகழ்வு ஆராய்ச்சிகளும் இடம்பெற்று முடிவுகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி நம்பகரமான மற்றும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தவறிழைத்து வருகிறது என்று சொல்லியும் உள்ளூர் பொறிமுறைகளில் தமிழ் சமூகம் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க முடியாது என்பதையும், அதாவது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற தமிழ் ஏதிலிகள் பேரவை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதையும் அந்த உரையிலே அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க விடயம். நாட்டிற்கு வெளியிலே சர்வதேசத்திலே அவர்களுடைய நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே இத்தகைய குரல்கள் ஒலிப்பது என்பது உண்மையிலே தமிழ் மக்களுடைய நீதி கோருகின்ற பயணத்திலே ஒரு படிக்கல்லாக இருக்கும் என்று சொல்லியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு உள்நாட்டிற்குள்ளே இடம்பெற்று வருகின்ற முக்கியமான விடயங்கள் சர்வதேச தளத்திலே பேசப்பட, நாட்டிற்குள்ளே அதாவது தேசிய பாதுகாப்பு என்கிற ஒரு அடிப்படையில் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், அது மட்டுமன்றி போதைப் பொருள் கடத்தல்களிலே ஈடுபடுகிற பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. பலர் நாட்டிற்குள்ளே அதாவது கைது செய்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே எங்களுக்கு தெரியும் கெஹல் பத்ரபத்மே, இந்தோனேஷியாவிலே கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ரபத்மே விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை செப்டம்பர் 3 வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அவருடைய குறித்த பாதுகாப்பு காரணங்களை கருத்திலே கொண்டு அவரை பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் அறிய முடிகிறது. இதே நேரத்திலே சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பாக பொருத்தமான ஒரு சிறைச்சாலையை வைப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லியும் தெற்கினை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இதே நேரத்திலே ஷான் பாசிக்கருடைய பேர் இன்றைக்கு அதிகமாக அடிபடுகிறது. அதாவது நாட்டினுடைய மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல்காரர் அவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய தடுப்பு காவலிலே ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல்காரர் என்கிற ஒரு அடிப்படையில் இவர் அங்கே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். ஆனால் அவருடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் அவரோடு நெருங்கிய தொடர்புகளை பேடிய சுமார் 10 அரசியல் தலைவர்கள் தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபரிடமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை இந்த அரசியல்வாதிகள் பெற்றிருக்கிறார்களாம். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தேர்தல் பிரச்சாரங்களுக்காக எல்லாம் இந்த பணம் ஷான் பாசிக்கினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இன்னும் பல தகவல்கள், திடுக்கிடக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முன்னாள் பெண் அமைச்சர்கள் 2 உட்பட 10 பேருடைய தகவல்களை ஷான் பாசிக் வழங்கி இருக்கிறார்களாம். இவர்களில் கடந்த அரசாங்க காலத்திலே அமைச்சராக செயற்பட்ட ஒருவரும் உள்ளடங்குகிறாராம். தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒருவரும் உள்ளடங்குகிறாராம். இந்த பின்னணியிலே அந்த கடந்த அரசனுடைய காலத்திலே அமைச்சராக இருந்த குறித்த அமைச்சர் ஷான் பாசிக்கிற்கு அதாவது பல தொடர் அடுக்குமாடி கட்டடங்களை, ஹோட்டல்களை, வீடுகளை நிர்மாணிப்பதற்குரிய எல்லா ஆதரவுகளையும் வழங்கி இருக்கிறாராம். அதாவது எவ்வாறு வழங்கி இருக்கிறார் என்றால், அனுமதியின்றி கட்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இவர் செய்து கொடுத்திருக்கிறார் என்கிற தகவல்களும் ஷான் பாசிக்கினுடைய அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். ஆகவே எதிர்காலத்திலே இந்த 10 அரசியல்வாதிகளிடத்திலும் விசாரணை இடம்பெறும் என்று சொல்லி செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நீண்ட காலமாக அரசியல்வாதிகளுக்காக பணத்தை செலவழித்த ஷான் பாசிக்கினுடைய இந்த கைது என்பது எதிர்காலத்திலே இன்னும் பல அரசியல் தலைவர்களை மக்கள் முன்பாக சொல்லுவார்கள், அந்த தோலுரித்து காட்டுவது என்று சொல்லுவார்கள். அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது இவை தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிற போது அவற்றையும் எடுத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.